الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. நேற்று ஓதின சூரத்துல் வாக்கியா இரண்டாவது சூரா ஓதப்பட்டுச்சு. அதில் அல்லாஹு தாலா கியாமத்து நாளை பற்றி, கியாமத்து நாளைக்கு நெருங்கிய காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். அதுக்கு பிறகு கியாமத்து நாளையில் மக்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். முதல்ல இந்த சூரா சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எந்த நோயில் வஃபாத்தானாங்களோ அந்த நோயுடைய சந்தர்ப்பத்தில் அப்படின்னா அவங்களுக்கு கடைசி நேரம் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹலீஃபாவாக இருந்தாங்க. அவங்க நோய் விசாரிக்க சென்றாங்க. அவங்க கேட்டாங்க, மா தஷ்தகி, எந்த விஷயத்தை நீங்கள் முறையிடுறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, துனூபி, என்னுடைய பாவங்களை நான் முறையிடுகிறேன். அதுக்கு பிறகு கேட்டாங்க, ஃபமா தஷ்தஹி, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க என்று உஸ்மான் ரலியல்லாஹு தான் கேட்டாங்க. அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ரஹ்மத் ரப்பி, நான் என்னுடைய இறைவனுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கின்றேன், அதை நான் ஆசைப்படுகிறேன். அதுக்கு பிறகு கேட்டாங்க, லா ஆமுர் லக்க பி தபீப், உஸ்மான் ரலியல்லாஹு தான் கேட்டாங்க, டாக்டரை நான் கூப்பிடட்டுமா, வைத்தியரை அழைப்பிக்கட்டுமான்னு கேட்டாங்க. அவங்க அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க, தபீபு அம்ரவனி, டாக்டர் தான் எனக்கு நோயை கொடுத்தார், அப்படின்டா சுகம் அளிக்கக்கூடியவன் தான் எனக்கு நோயையும் கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் தான் எனக்கு நோயை கொடுத்துருக்கிறான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு கேட்டாங்க, காலா அலா ஆமுர்ல கபியாத்தா, உங்களுக்கு ஏதாவது வருமானத்துக்கு வர மாதிரி அல்ல மாதாந்தம் ஒரு கணக்கு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் செய்யட்டுமான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னா ஹாஜத் லிஃபி, எனக்கு எந்த தேவையும் கிடையாது. அவங்க சொன்னாங்க, எக்குன்லி பனாத்திக்கு மிம்பாதிக், அதற்கு உஸ்மான் சொன்னாங்க, சரி நீங்கள் உங்களுக்கு பிறகு உங்களுடைய பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்களே அவங்களுக்காவது பிரயோஜனமாக இருக்குமே என்று சொன்னாங்க. சொன்னாங்க, அத்தஷா அலா பனாத்தில் ஃபக்கர், கேட்டாங்க, என்னுடைய பெண் மக்கள் ஏழ்மையில் மாட்டிக்கொள்வாங்க நீங்கள் பயப்படுறீங்களா? இன்னி அமர்த்து பனாத்தி யக்ரான குல்ல லைலத்தின் சூரத்துல் வாக்கியா, நான் என்னுடைய பெண் மக்களுக்கு நான் ஏவிருக்கிறேன், நாங்கள் ஒவ்வொரு நாளும் சூரத்துல் வாக்கியாக ஒவ்வொரு இரவுலையும் ஓதும்படி. அதனால் அவங்க இரவில் ஓதி வராங்க, அதனால் அவங்களுக்கு வறுமை வராது. என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கேட்டிருக்கிறேன், மன் கரா சூரத்துல் வாக்கியா குல்ல லைலத்தின் லம் துஸிபுஹு ஃபாகத்துன் அபதா, யார் சூரா வாக்கியாவை ஒவ்வொரு இரவுலையும் ஓதி வருகின்றார்களோ அவர்களுக்கு வறுமையே வராதுன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் நாங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு யக்கீன் இல்லை. சஹாபாக்களுக்கு எங்களுக்கு வித்தியாசமாக தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து ஒரு விஷயத்தை கேட்டாங்கண்டா அதில் 100க்கு 100 நம்பினாங்க. அதனால் சொன்னாங்க, நான் பெண் மக்களை விட்டுட்டு போகிறேன், அவங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு வழியை நான் விடலை, ஆனால் அவங்களுக்கு ஏழ்மை வராமல் இருக்கக்கூடிய வழியை நான் உண்டாக்கிட்டு போகிறேன். என்ன, அவங்களுக்கு நான் சூரத்துல் வாக்கியாவை படித்து கொடுத்துருக்கிறேன், ஒவ்வொரு இரவு ஓதும்படி சொல்லியிருக்கிறேன், அவங்க ஓது வருவாங்க, ஏழ்மை வராதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணும், இந்த சூரா வாக்கியாவை ஒவ்வொரு இரவுலையும் நாங்கள் ஓத முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இதிலெல்லாம் என்ன சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதா வக்அத்தில் வாக்கியா, வாக்கியான்னு சொன்னால் நிகழ்ச்சிக்கு சொல்கிறது. ஆனால் கியாமத்து நாளைக்கு இங்கே சொல்லப்பட கியாமத்து நாள், வாக்கியான்னு சொல்கிறது கியாமத்து நாளையோட பெயர்களில் உண்டு. யௌமுல் கியாமா, கியாமத்து நாள் நிகழும் பொழுது லைஸ லிவாகாத்திஹா காதிபா, அது நிகழ்வதற்கு தடையாக பொய் எதுவும் கிடையாது, அது நிகழ்வது பொய் என்று கிடையாது. அப்படின்னா நிச்சயமாக அது நிகழ்ந்தே தீரும், உறுதியானதை. அந்த நாள் இருக்கிறதே ஹாஃபிலத்து ராஃபியா, ஹாஃபிலான தாழ்த்தக்கூடியது, ராஃபியான உயர்த்தக்கூடியது. உலகத்தில் யார் பெருமை அடித்து மனோ இச்சை பிரகாரம் வாழ்ந்து உயர்வை தேடி பெருமையோடு வாழ்ந்தாங்களோ அவங்கள அந்த கியாமத்து நாளில் தாழ்த்தப்படும். யார் இது உலகத்தில் பணிவாக தாழ்ந்து சாதாரண மக்களாக அல்லாஹ்வுடைய அஞ்சு வாழ்ந்தாங்களோ அவங்க உயர்த்தப்படுவாங்க. அப்படின்னா கியாமத்து நாளில் உலகத்தில் மக்கள் சாதாரணமாக கருதப்பட்டவங்க, தாழ்மையாக கருதப்பட்டவங்க, ஏழையாக இருந்தவங்க, மக்களால் கணக்கிடப்படாதவங்க கூட அல்லாஹ்வுடைய தீன் படி வாழ்ந்தாங்கன்னு அவங்க உயர்த்தப்படுவார்கள், உயர்ந்த அந்தஸ்து அடைவாங்க. அதுக்கு மாற்றமாக பெருமை அடித்து கொண்டு மக்களால் உயர்த்தப்பட்டு அவங்க படித்தவங்க, அவங்க அறிவாளிகள், அவங்க பணக்காரங்க, அரசியல்வாதின்னு எல்லாம் பெருமையோடு வாழ்ந்தாங்க, ஆனால் தீனோட வாழலான்னு சொன்னால் அவங்கெல்லாம் தாழ்த்தப்படுவாங்க. எங்கே தாழ்த்தப்படுவாங்க? அவங்க நரகத்தின் பக்கம் கொண்டு போய் போடப்படுவாங்க, நரகத்துடைய ஆக கீழ்ப்பகுதி கொண்டு போய் போடப்படுவாங்க. இந்த சாதாரண மக்கள்
உலகத்தில் சாதாரண மக்களாக இருந்தாங்க, தாழ்ந்தவங்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய அமலினால ஈமானின் காரணமாக உயர்ந்த சொர்க்கத்தின் பக்கம் உயர்த்தப்படுவார்கள். அப்போ அந்த தினம் இருக்கிறதே தாழ்த்தக்கூடியதாகவும் உயர்த்தக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமி ரொம்ப பயங்கரமாக ஆட்டப்படும் பொழுது, கியாமத்தினால் நெருங்கும் பொழுது மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வரும். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜில்சால்ல சொல்கிறான், பூமி பயங்கரமாக ஆட்டப்படும் பொழுது. இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், கியாமத்து நாளைக்கு நெருக்கத்தில் வரக்கூடிய பூமி அதிர்ச்சி இருக்கிறதே அது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் அல்லாஹு தஆலா சொல்கிறான். பூமி பயங்கரமாக ஆடும். அப்படி ஆடும் பொழுது வபுஸ்ஸத்துல் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் எல்லாம் தூள் தூளாக ஆக்கப்படும். மலைகள் எல்லாம் பெரும் பெரும் மலைகள், எவரெஸ்ட், ஃபுஜி மவுண்டன், இந்த மாதிரி முழு உலகத்தில் பெரும் பெரும் மலைகள், கல்லு மலைகளும் கூட தூள் தூளாகின. அந்தளவுக்கு பூமி பயங்கரமாக ஆடும். ஃபக்கானத் ஹபா மும்பஸ்ஸா, அது எப்படி ஆகும்னு சொன்னால், பரத்தப்பட்ட புழுதி மாதிரி. எப்படி ஒரு குதிரை வேகமாக ஓடி வந்தால் மண்ணிலிருந்து புழுதி வருவதோ, அந்த அப்படியே மேலே போய் இல்லாமல் ஆகுதோ, இதே மாதிரி மலைகள் எல்லாம் அப்படி தூள் தூளாக ஆகி மேலே பறந்து இல்லாமல் ஆகிடும். அந்தளவுக்கு பயங்கரத்தனமாக இருக்கும் கியாமத்துடைய நாள். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, அந்த நேரத்தில் நீங்கள் 3 குரூப்புகளாக இருப்பீங்க, 3 கூட்டங்களாக இருப்பீங்க. மனித வர்க்கம் முழுவதும் 3 கூட்டமாக ஆகுவாங்க. ஒரு கூட்டம் அஸ்ஹாபுல் மைமனா, மா அஸ்ஹாபுல் மைமனா, ஒன்று வலது பக்கம் உள்ள கூட்டமாக இருப்பாங்க. அரசுக்கு பக்கத்தில் அரசுடைய வலது பக்கம் ஒரு கூட்டம் நிற்பாங்க. இவங்க நல்லாமல் செஞ்ச நல்லடியார்கள். மா அஸ்ஹாபுல் மைமனா, இவங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் உள்ளவங்க, எவ்வளோ உயர்ந்த வலது பக்கம் சேர்ந்தவங்க இவங்க. வா அஸ்ஹாபுல் மஷ்ஆமா, இதே மாதிரி இடது பக்கம் உள்ளவங்க, அரசுடைய இடது பக்கம் இருக்கக்கூடியவங்க நரகவாதிகள், அல்லாஹ்க்கு மாறு செஞ்சவங்க, காஃபிர்கள், முனாஃபிக்குகள், முஷ்ரிக்கீன்கள், பாவிகள். மாஸ்ஹாபுல் மஷ்அமா, எவ்வளோ மோசமான இடது பக்கம் உள்ளவங்க. அல்லது இடது பக்கம் உள்ளவங்கடா யாரு, வலது பக்கம் உள்ளவங்கடா யாரு, பிறகு அல்லாஹ் சொல்லுவான். அடுத்த சொல்லலாம் 3வது கூட்டம் வஸ்ஸாபிகூன், முந்தி போனவங்க, தீனுடைய காரியங்களுக்காக நீ மார்க்க விஷயங்களுக்காக நீ முந்தி கொண்டவங்க, எல்லா விஷயத்துக்கும் நான் தயார் முன்னுக்காகினவங்க. இவங்க சம்பந்தம் பல கருத்துக்கள் வருது, இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படும். உலாயிக்கல் முகர்ரபூன், இந்த 3 கூட்டத்தில் யார் சிறந்தவங்க? அந்த சாபிக்கூன். அர்ஷுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஒன்று இருப்பாங்க, அல்லாஹுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஒன்று இருப்பாங்க. நபிமார்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், தீனுக்காண்டி பாடுபட்டவங்க, சித்தியீன்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்க்கு மிக நெருக்கமானவங்க அவங்க இருப்பாங்க. உலாயிக்கல் முகர்ரபூன், அவங்க அல்லாஹ்க்கு மிக நெருக்கமானவர்கள். ஃபி ஜன்னாத்தின் நஈம், உயர்ந்த ஜன்னத்து நஈம்களில், இன்பமிக்க சொர்க்கங்களில் அவர்கள் இருப்பார்கள். இப்போ அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தில் எங்களை 3 கூட்டமாக எல்லாம் பிரிச்சிருக்கிறான். கியாமத்து நாளில் மனித வர்க்கம் 3 கூட்டமாக ஆகுவாங்க. ஒரு கூட்டம் அவங்க வலது கையில் அவங்களுடைய செயலர்கள் கொடுக்கப்படும், அவங்க அரசுடைய வலது பக்கம் இருப்பாங்க, அவங்க பொதுவான சொர்க்கவாதிகள். இன்னொரு கூட்டம் அவங்களுடைய செயலர்கள் இடது கையில் கொடுக்கப்படக்கூடிய கூட்டத்தினர், அவங்க இடது கையால் செயலர் எடுத்துக்கொண்டு அரசுடைய இடது பக்கமாக இருப்பாங்க, அவங்க நரகவாதிகள், நரகம் போகக்கூடிய மக்கள். இன்னொரு கூட்டத்தினர் அல்லாஹுக்கு முன்னாடி அரசுக்கு முன்னாடி இருப்பாங்க, அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள். இவங்க அஸ்ஹாபுல் யமீன், வலது பக்கம் இருக்கக்கூடிய மக்களை விட அல்லாஹ்க்கு நெருக்கமானவங்களாக இருப்பாங்க, உயர்ந்த அந்தஸ்துடையவர்களாக இருப்பார்கள். அதன் ரசூல்மார்கள், நபிமார்கள், சித்தியீன்கள், ஷுஹதாக்கள், அவர்கள் வலது பக்கம் இருக்கக்கூடிய கூட்டத்தை விட அவங்க எண்ணிக்கை குறைவாக இருப்பாங்க. ஏன்? அவங்க விசேஷமானவர்கள். இப்போ அல்லாஹு தஆலா 3 கூட்டமாக பிரிச்சிருக்கிறான். இன்னொரு சூறால அல்லாஹ் சொல்கிறான், சும்ம அவ்ரஸ்னல் கிதாப் அல்லதீன இஸ்தஃபைனா மின் இபாதினா, பிறகு எங்களுடைய அடியார்களில் நாங்கள் யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களுக்கு நாங்கள் குர்ஆனை நாங்கள் வாரிசாக அனந்தர சொத்தாக கொடுத்துருக்கிறோம், வேதத்தை கொடுத்துருக்கிறோம். அந்த வேதம் கிடைச்சதுக்கு பின்னாடி ஃபமின்ஹும் வாலிமுன் நஃப்ஸி, அந்த வேதம் கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தினர் தனக்கே அநியாயம் செஞ்சு கொண்ட மக்களாக மாறினாங்க. இதுக்கு வேற தஃப்சீரும் இருக்குது. இந்த இடத்துக்கு தோதான அமைப்பில் இந்த தஃப்சீர் செய்யப்பட்டிருக்கு. வமின்ஹும் முக்தஸித், இன்னொரு கூட்டத்தர் நடுநிலைமையான முறையில் மார்க்கத்தோடு வாழ்ந்தாங்க. வமின்ஹும் சாபிக்கும் பில் ஹைராத் பிஇذனில்லாஹ், இன்னொரு கூட்டத்தினர் நல்ல விஷயங்களை முந்தி கொண்டாங்க. இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டத்தில் என்ன செய்கிறாங்க, ஏவப்பட்டதை செஞ்சு கொண்டு, தொழுது கொண்டு, நோன்பு பிடிச்சி கொண்டு, குர்ஆன் ஓதிக்கொண்டு, கொஞ்சம் சதக்கா செஞ்சு கொண்டு ஒரு லிமிட்டோட போய் கொண்டிருப்பாங்க.
இன்னொரு கூட்டத்தினர் மார்க்க விஷயத்தில் எல்லாத்துலேயும் முந்திக்கொள்வாங்க. எவ்வளோ சந்தர்ப்பம் கிடைக்குமோ, உலக வாழ்க்கை எனக்கு நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்லை, என்னுடைய வியாபாரம் நஷ்டம் பரவாயில்லை, நான் ஏழ்மையில் விழுந்தாலும் பரவாயில்லை, மறுமைக்காக நான் முற்படுத்தி செய்யணும், மறுமைக்காக பாடுபடணும் என்ற அடிப்படையில் எல்லாத்துலேயும் முந்திக்கொள்வாங்க. அப்படியான ஒரு கூட்டம் அது நபிமார்களுடைய வழியில் போனவங்க. இப்போ இவங்க சாபிக்கும் அதான் மூன்றாவது கூட்டம். அவங்க யார்? ஒரு சில முஃபஸீன்கள் சொல்கிறாங்க அவங்க நபிமார்கள். இன்னொரு கூட்டம் சொல்கிறாங்க அவங்க அஹ்லு இல்லியின், உயர்ந்த சுரக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னொரு சில தஃப்சீர் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி போன்றவங்க சொல்கிறாங்க 2 கிபிலாவை முன்னோக்கி தொழுத சஹாபாக்கள். இதே மாதிரி சிலவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு உம்மத்திலையும் தீனுக்காண்டி ஆரம்ப தியாகிகள், ஆரம்பத்தில் தீனுக்காண்டி பாடுபட்டவங்க. இன்னும் சிலருடைய கருத்து அவங்க பள்ளிவாசலுக்கு நேரங்காலத்தோடு போகக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் ஆரம்ப காலத்தில் அழைப்பு கொடுக்கும் பொழுது சிந்திக்காமல் உலக விஷயத்தை பார்க்காம முன்னுரிமை கொடுத்து தீனுக்காண்டி பாடுபட்டவங்க. அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் தீனுடைய விஷயத்தில் நல்ல விஷயங்களில் முந்தி கொண்டவங்க தான் இந்த சாபிக்கூன் உலாய்க்கல் முக்கர்ரபூன். அவங்க தான் உயர்ந்த நெருக்கமுடையவர்கள், அல்லாஹ்க்கு நெருக்கமான அடியார்கள். இப்னு அபி ஹாத்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய இவங்க ஹதீஸுடைய இமாம்கள் ஒருவர் அவங்க தன்னுடைய கிதாபில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, யா அல்லாஹ், நீ ஆதமுடைய சந்ததியினருக்கு உலகத்தை நீ கொடுத்துருக்கிறாய், அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, உலகத்தில் குடிக்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. ஃபஜ் அல்லனல் ஆஹிரா, மறுமை எங்களுக்கு தந்துடியா அல்லா, சொர்க்கம் உயர்ந்த மறுமையுடைய வாழ்க்கை எங்களுக்கு தாண்டி கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான் லா அஃபல், இதை எனக்கு செய்ய முடியாதுண்டு 3 தடவை கேட்டாங்க. அல்லாஹ் எனக்கு மறுமையை உலகம் அவருக்கு கொடுத்துருக்கிறாய் தானே, உலகத்தை எங்களை தரல, மறுமையாவது எங்களை தாண்டி கேட்டாங்க. அல்லாஹு தஆலா சொன்னான் லா அஜ்அலு மன் ஹலக்து பியதி கமன் குல்து லஹு குன் ஃபகான், நான் யாரை என்னுடைய கையால் படைத்தேனோ, அதான் மனித வர்க்கம், அவர்களை யாரை நான் ஆக என்று சொன்னேன் ஆகினாங்களோ நீங்கள் மலக்குகள், அவங்கள மாதிரி நான் ஆக்க மாட்டேன், மரக அவர்கள் நான் உயர்த்தி இருக்கிறேன், அவங்களுக்கு உயர்ந்த சுருக்கம் அவங்களுக்கு தான் சொன்னான் அல்லாஹ் தஆலா, மலக்குகளுக்கு அல்ல. இப்போ இந்த சாபிக்குன் லாய்க்கல் முக்கர்ரபூன் அடுத்து அல்லாஹ் சொல்லலாம் சுல்லத்துல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன். இதில் ஆரம்பத்தில் உள்ளவங்களில் ஒரு கூட்டம் ஒன்று இருப்பாங்க, வ கலீலும் மினல் ஆகிரீன் பின்னாடி வந்தவங்கள கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு இந்த தஃப்சீருடைய விஷயத்தில் 2 கருத்து இருக்கு. ஒரு சிலர் சொல்கிறாங்க முந்திய உம்மத்தில் உள்ளவங்க அதில் அதிகமாக இருப்பாங்க, பிந்திய உம்மத்தில் உள்ளவங்க அந்த கூட்டத்தில் குறைவாக இருப்பாங்க. இந்த ஆயத்து இறங்கினாப்பில் சஹாபாக்கள் கொஞ்சம் பாரமாகிட்டது. ஏன்னா முந்திய உம்மத்தினர்கள் அல்லாஹ்க்கு நெருக்கமாக கூடுதலாக அடைஞ்சிருவாங்க, நாங்கள் பின்னாடி வந்த உம்மத்தினர் நாங்கள் கொஞ்சம் பேராக இருப்போமேன்னு கவலைப்பட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க சுல்லத்துல் அவ்வலீன் வ சுல்லத்துல் ஆகிரீன் என்று 2வது ஆயத்து இறங்கிச்சுது. சுல்லத்துல் அவ்வலீன் வ சுல்லத்துல் ஆகிரீன், முந்திய கூட்டத்தில் ஒரு பெருங்கூட்டம் இருக்கிற மாதிரி பின்னாடி வரக்கூடிய உம்மத்திலிருந்தும் அவர் ரசூலோட உம்மத்திலிருந்தும் ஒரு பெரிய கூட்டம் இருப்பாங்க என்ற ஆயத்து இறங்கி அந்த முந்திய ஆயத்து அல்லாஹு தஆலா மன்சூக் ஆக்கினான். அப்படி ஒரு கருத்தும் ஹதீஸ்ல வந்திருக்குது. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நான் ஆதரவு வைக்கிறேன், நீங்கள் என்னுடைய உம்மத்தினர் ருபூ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் 4 ஒரு பகுதியாக இருப்பீங்க. அது பிரச்சனை சுலுசு அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாதிகள் 3 ஒரு பகுதியாக நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க பலந்து நிஸ்ஃபு அஹ்லில் ஜன்னா, இல்லை நீங்கள் சொர்க்கவாதிகளுடைய பாதியாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது சொர்க்கவாதிகளுடைய சஃப் 120 சஃப்கள் இருக்கும், அதில் என்னுடைய உம்மத்தினர் மட்டும் 80 சஃப் இருப்பாங்க, மற்ற 40 சஃப் தான் மற்ற 1,24,000 நபிமாருடைய உம்மத்தினர். இந்த அளவுக்கெல்லாம் இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு கருத்து. 2வது கருத்து மிக ஏற்றமானது, அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் முன்னுரிமை கொடுத்த கருத்து என்னன்னு சொன்னால், இந்த சமுதாயத்துடைய ஆரம்ப பகுதியை சேர்ந்த ஒரு பெரிய கூட்டம் அந்த அல்லாஹ்க்கு நெருக்கமானவங்களோடு இருப்பாங்க. 2வது வ கலீலுல் ஆகிரீன், இந்த உம்மத்துடைய பிற்பகுதியில் வந்தவங்க, எங்களை மாதிரி ஆக்கள், அதற்கு பின்னாடி வரவங்க, சஹாபாவுடைய காலத்துக்கு பிறகு வந்தவங்க கொஞ்சம் பேர் தான் அந்த அல்லாஹ்க்கு நெருக்கமான அந்தஸ்து அடைவாங்க. அதுக்கு உண்மையில் அவங்க தகுதி வாய்ந்தவங்க. சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை அர்ப்பணிச்சாங்க, மனைமார்களை விதவையாக்கினாங்க, பிள்ளைகள் அனாதையாக்கினாங்க, முழு சொத்தையும் கொடுத்தாங்க, கைகால் வெட்டப்பட்டுச்சு, எல்லா தியாகம் செஞ்சதுனால அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது எந்த சந்தேகம் இல்லை. அதனால் இந்த உம்மத்தினர் தான் சாபிக்கூன் இருப்பாங்க. இந்த உம்மத்தினரில் அதிகமானவங்க ஆரம்ப பகுதியை சேர்ந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க
ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதின் எலூனகும் சும்மல்லதின் எலூனகும். என்னுடைய உம்மத்தினருடைய சிறந்த காலம் என்னுடைய காலம்னு சொன்னாங்க. காலங்களாக சிறந்த என்னுடைய காலம், அதுக்கு பிறகு அடுத்து வரக்கூடியது, அதுக்கு பிறகு அடுத்து வரக்கூடியதுன்னு சொன்னாங்க. அப்போ ஹைருல் குரூனை சேர்ந்தவங்க தான் அதிகமானவங்க சாபிக்கூன் இருப்பாங்க, அல்லாஹ்க்கு நெருக்கமானவங்கள. இதுக்கு பிறகு யார் அவங்கள பின்பற்றி நடந்தாங்களோ அப்படியான மக்கள் மிச்சம் குறவு. அவங்களும் அந்த சுல்லத்துன் மினல் அவ்வலீன் கலீல் மினல் ஆஹிரீன், அவங்க அந்த அடுத்து பின்னாடி வந்தக்கூடிய ஒரு சிலர்ல சேர்ந்து கொள்வாங்க, அல்லாஹ்க்கு நெருக்கமான அடியார்களாக மாறுவாங்க. அதனால் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சு அல்லாஹ்க்கு அந்த நெருக்கமான கூட்டத்திலாக முயற்சி செய்யணும். அடுத்தது அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அலா சுர்ரி மௌதூனா, இந்த சொர்க்கவாதிகள் அந்த அல்லாஹ்க்கு நெருக்கமான அடியார்கள் தங்கத்தாலான நூல்களால் நெய்யப்பட்ட கட்டில்கள் மீது உட்கார்ந்திருப்பார்கள், சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பார்கள். அதில் முத்துக்கள் மாணிக்கங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். முத்தகீன அலைஹா, அந்த கட்டில் சிம்மாசனங்களால் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். தங்க கட்டில்கள் முத்துக்கள் மாணிக்கங்களால் அலங்கரிக்கப்பட்டது. முத்தகாபிலீன், அப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு லைன் இப்படி இருக்குண்டா இன்னொரு லைன் அவங்கள முன்னோக்கின மாதிரி இன்னொரு லைன் முன்னோக்கி இருக்கும். ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காது, மாறாக லைனாக இருப்பாங்க. ஒரு லைன் இங்கே இல்லைனா மற்ற லைன் முன்னாடி இருந்து ஒன்று பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி அல்லாஹு தஆலா ஆக்குவார். சொர்க்கவாதிகள் உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. சொர்க்கவாதிகள் அவங்கள இன்னொரு சொர்க்கவாதிகளை சந்திக்க ஆசைப்படுவாங்க. உடனே அவருடைய சிம்மாசனம் அப்படியே பறந்து வரும். ஃபயாத்தி சரீரு ஹாதா இலா சரீரி ஹாதா வயாத்தி சரீரு ஹாதா இலா சரீரி ஹாதா. இவருடைய கட்டில் சிம்மாசனம் அப்படியே பறந்து வரும் இங்கே, அவருடைய பறந்து வரும் இங்கே. ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பாங்க. அவங்க கொஞ்ச நேரம் அப்படி ஒரு 4-5 பேர் சேர்ந்து நண்பர்கள் பேசி கொண்டிருக்கும் கேட்பாங்க, உங்களுக்கு நினைவு இருக்குதா அல்லாஹ் தஆலா எப்போ எங்களுடைய பாவத்தை மன்னிச்சாண்டு? சொல்லுவாங்க, ஓ நாங்கள் இந்த இடத்துல இந்த பள்ளிவாசலில் இந்த இடத்துல நாங்கள் உட்கார்ந்து அல்லா இடத்துல தௌபா செஞ்சோம், பாவ மன்னிப்பு தேடினோம், அன்றைத்தான் எங்களுக்கு மஃபிரத் கிடைச்சின்னு பேசிக்கொள்வாங்க. அந்த ஹதீஸ் பல கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ சொர்க்கத்தில் இவ்வாறான இன்பமான காட்சிகள்லாம் வச்சிருக்கிறோம். கட்டில்கள் கூட பறந்து வரும். உலகத்தில் எங்கேயும் பறக்கக்கூடிய கட்டில்கள் பார்க்க முடியாது, அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். யதூஃபு அலைஹிம் வில்தான் முஹல்லதூன், அவர்களை சுற்றி நிரந்தரமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் சுற்றி கொண்டே இருப்பாங்க. ஹதீஸில் வருது, ஆக குறைஞ்ச சொர்க்கவாதிக்கு 500 வேலைக்காரர்கள் இருப்பாங்க. இன்னொரு ரிவாயத்தில் 1000 பேர், இன்னொன்றில் 10,000, இன்னொரு ரிவாயத்தில் 80,000 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு வேலைக்காரர்களும் எவ்வளோ சுத்தமானவங்க, எவ்வளோ அழகானவங்க சொன்னால், இதா ரஐத்தஹும் ஹஸிப்தஹும் லுஅ்லுஅ மன்சூரா, நீங்கள் அவங்கள பார்ப்பீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க இது சிதறடிக்கப்பட்ட முத்துக்கள் மாதிரி. அவ்வளோ பிரகாசமாக அழகாக இருப்பாங்க. அவங்களுடைய வயசு கூடாது, ஒரே வயசில் எல்லா பிள்ளைகளும் அழகாக இருப்பாங்க. சிலவங்க என்ன செய்வாங்கண்டா, ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவங்க அவருடைய வேலைக்காரர் அவரை வரவேற்க வருவார். இந்த மாதிரி இந்த பொடியமார்களில் அவரை கண்டு இவர் சுஜூதுக்கு போயிடுவார். அது கேட்டால் எலும்புங்க என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிட்டு நீங்கள் ஏன் எனக்கு சுஜூது செய்றீங்க? இல்லை நான் அல்லாஹ் வந்துட்டானோன்னு நினச்சேன்னு சொல்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக பிரகாசமாக வேலைக்காரர்கள் இருப்பாங்க. ஊற்ற பிடிச்சி கொண்டு ஊற்ற உடுப்போட வைக்க மாட்டாங்க. மிக கவர்ச்சியான அழகான, பார்க்கவே ஒரு அழகான ரூபத்தில் எல்லாம் படைச்சிருப்பாங்க. சிதறடிக்கப்பட்ட முத்துக்கள் மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய கையிலையும் அக்வாப் கோப்பைகள் இருக்கும், கிளாஸ்கள், வாபாரிக் கேத்தல்கள் இருக்கும், வகசின் இதுவும் கோப்பைகள் அல்ல கிளாஸ்கள், மிம்மாயின் அதில் எல்லாம் சாராயம் இருக்கும், மதுபானம் இருக்கும், உயர்ந்த மதுபானம், அது முடியக்கூடியதும் அல்ல. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எந்த நேரம் அவங்களோட கையில் வச்சுக்கொண்டு வருவாங்க, இதை குடிக்கிறீங்களா ஹதரத், என்ன குடிக்கிறீங்களா, என்ன வேண்டும், ஜூஸ் வேணுமா, டீ வேணுமா, காஃபி வேணுமா, அல்ல கூழ் வேணுமா, மதுபானமா, தேனார் வேணுமா, என்ன வேணுமா, உடனே வரும். எந்த நேரம் சுற்றி கொண்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 80,000 வேலைக்காரருடைய கையிலையும் ஒரு கையில் தங்கத்தாலான தட்டு இருக்கும், இன்னொன்று வெள்ளியிலான தட்டு இருக்கும். அந்த தங்கத்தாலான தட்டில் இருக்கக்கூடிய உணவு வித்தியாசமாக இருக்கும், வெள்ளியில் உள்ள இன்னொரு வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொரு கலர் இருக்கும். அப்போ இந்த 80,000 வேலைக்காரருடைய கையிலையும் 1,60,000 தட்டுகள் இருக்கும், 1,60,000 விதமான சாப்பாடு இருக்கும். உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவங்க எந்த நேரம் பின்னால் சுற்றி வந்து கொண்டே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும், சாப்பிட்றீங்களா, என்ன குடிக்க போகிறீங்களா, என்ன வேணும், என்ன கொண்டு வரேன்னு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உலகத்துடைய சாராயத்தை குடித்தா போதை வரும், தலைவலி வரும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உலக சாராயத்தில் மதுபானத்தில் 4 விஷயம் இருக்குது. ஒன்று போதை, அடுத்தது புத்தி போயிடும், போதை வரும், அடுத்து தலைவலி வரும், வாந்தி வரும்,
சில நேரத்தில் அப்படியே சிறுநீரும் போயிடும். இது நாளும் உலக மதுபானத்தோடு இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் அப்படி கிடையாது. லா யுஸத்தஊன் அன்ஹா, அதை குடிச்சா தலைவலியே வராது. வலா யுன்ஸிஃபுன், புத்தி கூட பேதலிக்காது. மாறாக இன்னும் இன்பமாக இருக்கும். அது வாடை உயர்ந்தது. உலக சாராயம் குடித்தா மூக்க பொத்திக்கிறோம், பக்கத்தில் போகக்கூட விருப்பம் இல்லை. சாராய கடைக்கு பக்கத்தில் போக முடியாது. சொர்க்கத்தில் அப்படி அல்ல. கஸ்தூரியை விட மனமாக இருக்கும், தேனை விட இனிமையாக இருக்கும். உயர்ந்த இன்பமான பானங்களாக சொர்க்கத்துடைய ஆறுகள் இருக்கும். என்ற முன்னாடி வந்திருக்கிறது. அந்த மதுவாறுகள் மக்களுடைய கால்களால் கையால் பிடிக்கப்பட்டதல்ல, அல்லாஹுடைய கையால் அல்லாஹால் உருவாக்கப்பட்டது. வஃபாக்கிஹத்தி மீமா யதஹய்யரும், பல வகைகள் விதவிதமான பல வகைகள் கொண்டு வருவாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? ஆப்பிள் வேணுமா, ஆரஞ்சு வேணுமா? எங்களுக்கு தெரிஞ்ச பழங்களே கொஞ்சம் தான். அங்கே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் இருக்கு. அங்கே உலகத்தில் கண்டுராத கேட்டுராத விதவிதமான பல வகைகள் எல்லாம் இருக்கும். தட்டு தட்டாக கொண்டு வருவாங்க. பெரும் தட்டுகளை கொண்டு வந்து வைப்பாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷான பழங்கள். இவங்க விரும்பினத்தை எடுத்து சாப்பிடுவாங்க. இங்கே கொஞ்சம் எடுப்பாங்க, அங்கே கொஞ்சம் எடுப்பாங்க. வஃபாக்கிஹத் மிம்மா யதஹய்யரும், அவங்களுக்கு எது விருப்பமோ ஒவ்வொன்று எல்லாம் விருப்பமாக தான் இருக்கும். ஒவ்வொன்றா தேர்ந்தெடுத்து சாப்பிடுவாங்க. விரும்பினது ஒவ்வொரு மரங்களையும் கிளைகள் நிரம்பி பழங்கள் குளிர்க்கும். வஜனல் ஜன்னத்தேனி தான், நேற்று கூட ஞாபகப்படுத்தி நல்லா சொர்க்கத்தில் சொல்கிறான். அந்த கிளைகள் எல்லாம் பழங்கள் குலுங்கி அப்படியே பனிஞ்சு வரும். விரும்பினா நின்று கொண்டு பறிப்பார், விரும்பினா உட்கார்ந்து பறிப்பார், விரும்பினா படுத்துக்கொண்டு பறிப்பார். ஒரு காயை பிச்ச உடனே இன்னொரு காய் உடனே வந்துடும். ஒரு காயை கடிச்சா அதனுடைய டேஸ்ட் நீண்ட காலத்துக்கு இருக்கும். சில ரிவாயத்தில் 40 வருஷம் இருக்கும். ஒரு பழத்தை ஒரு கடி கடிச்சா எப்பளுடைய ருசினா 40 வருஷம் இருக்கும். இன்னொரு கடி கடிச்சா ஆரஞ்சுடைய ருசி இருக்கும். அதே பழத்தில் தான், வேற பழம் அல்ல. இன்னொரு கடி கடிச்சா பனானா வாழைப்பழத்துடைய ருசி, இன்னொரு கடி கடிச்சா மேங்கோட ருசி. உலகத்தில் ஒரே பழத்தில் இவ்வளோ ருசிகள் எங்கேயும் பார்க்க முடியாது. அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். வலஹ்மி தேரி மிம்மா யஷ்தஹூன், அது மட்டுமல்ல, நீங்கள் ஆசைப்படக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பறவையோட இறைச்சி வரும். ஹதீஸில் வருது, பறவைகள் பறந்து கொண்டிருக்கும். இவருக்கு ஆசை வரும் இந்த பறவையை சாப்பிடணுண்டு. உடனே அந்த பறவை கூட்டம் அப்படியே கீழே இறங்கி வரும். உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் மாதிரி சின்ன சின்ன பறவைகளாக இருக்காது. சொன்னாங்க ஆனா குஹா அம்சால் புஹ்த், அதனுடைய கழுத்துகள் கூட புஹ்த்னா ஹுராசான் நாட்டு ஒட்டகங்கள். ஹுராசான் நாட்டு ஒட்டகங்களுடைய சைஸில் அந்த பறவைகளுடைய கழுத்து இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பறவையோட கழுத்து எவ்வளோ பெருசு? இவ்வளோதான் இருக்கும். ஆனால் அங்கே அது பெரும் ஒட்டகத்துடைய சைஸில் கழுத்து இருக்கும். பெரும் பறவைகள் அப்படியே கீழே இறங்கி வந்து சொல்லும், யா வலி அல்லாஹ் குல்னி, அல்லாஹுடைய வலியை நீங்கள் என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லும். ஒரு பறவை அதை பின்னுக்கு தட்டிட்டு சொல்லும், இல்லை அல்லாஹுடைய நேசரை நீங்கள் என்ன சாப்பிடுங்க. இன்னொரு பறவை அதை பின்னுக்கு ஆக்கிட்டு சொல்லும், நீங்கள் என்ன சாப்பிடுங்க. அவர் விரும்புகிற மாதிரி ஒரு பக்கம் ரோஸ் பண்ணி, இன்னொரு பக்கம் பொரிச்சு கோருமா, என்ன டேஸ்ட்டில் அவர் விரும்புகிறாரோ அந்த விதத்தில் எல்லாம் கொடுத்துருவார். அது இத்தனைக்கு அந்த பறவைகள் லம் யுஸ்புஹா துஹானும் வலம் தமஸஹுன் நாரும், நெருப்பும் தொற்றிருக்காது, புகையும் பற்றிருக்காது. அவள் எப்படி பொறிக்கப்பட்டிருக்கு? அல்லாஹ்வுடைய குதிரத்தில். எந்த எண்ணெயும் இல்லை, எந்த கொலஸ்ட்ராலும் இல்லை, எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய குதிரத்தில் உருவாக்கப்பட்டது. அது சாப்பிட்டுட்டு போடுவார் முல்லை, அப்படியே அந்த முள்ளுகள்லாம் ஒன்று சேர்ந்து திரும்ப பறவையாக மாறி பறக்கும். அந்த சாப்பிட்ட என்ன டேஸ்ட்டோ அதை விட இன்பம் அந்த காட்சியை பார்க்குங்கிறது இருக்கும். இது அல்லாஹ் சொர்க்கத்தில் எங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தருவான். கொஞ்சம் கஷ்டப்படணும். ஹூர்லீன்கள் அங்கே இருக்காங்க, பெண்கள். கஅம்சாலி லுஅ்லுல் மக்னூன், மறைக்கப்பட்ட முத்துக்கள் மாதிரி இருப்பாங்க. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக அந்த பெண்களை பற்றி விவரிச்சிருக்கிறாங்க. அவங்க யாரும் உலகத்துடைய பெண்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. எந்த மோசடி செய்யாத, யாரை அந்நிய ஆண்களை பார்க்காத பெண்கள். கஅன்னஹுன்ன பைது மக்னூன், சில குர்ஆனுடைய ஆயத்து, அவங்க மறைக்கப்பட்ட முட்டைகள் மாதிரி இருப்பாங்க, வெண்மையாக இருப்பாங்க. அப்போ உம்மு ஸலமா ரலியல்லாஹு தான் கேட்டாங்க, அதுக்கு இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முட்டைக்குள்ளால சாஃப்டான ஒரு என்னது சொல்லுது, கோதுக்குள்ளால் இருக்கும் சாஃப்டான உண்டு. அதை மாதிரி அந்த பெண்கள் சாஃப்டாக இருப்பாங்க. இன்னொரு கருத்து, எப்படி அந்த முட்டைக்குள்ளால் அந்த திசு மாதிரி இருக்கு, அதை யாரும் தொற்றிருக்க மாட்டாங்களோ அதே மாதிரி இந்த பெண்களை யாருமே தொற்றிருக்க மாட்டாங்க. அல்லாஹு தாலா தன்னுடைய குதிரத்தால் உருவாக்கி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்போ அவனோட கண்கள் பெருசாக இருக்கும், பார்க்க கவர்ச்சியாக. அந்த கழுகுடைய இறகு, அந்த சிறகு மாதிரி அப்படியே வளைஞ்சி அழகாக வந்திருக்கும். கம்ஃபா லுஅ்லுல் மக்னூன், அவங்க சுத்தமான முத்து எப்படி சுத்தமாக இருக்குதோ
அது யாரும் கை வைக்க முடியாத மாதிரி இருக்குதோ, யாரும் கை வைக்காத மாதிரி அது மாதிரி அந்த பெண்கள் இருப்பாங்க. ஃபீஹின்ன ஹைராத்துன் ஹிசான், அந்த பெண்கள் அழகான நற்குணமுள்ள பெண்களாக இருப்பாங்க. அழகான முகம், அழகான குணம். அதுக்கு பிறகு உம்மு சல்மா தான் கேட்டாங்க, உருபன் அத்ராவன், அந்த பெண்கள் எல்லாரும் ஒரே வயசில் கன்னிகளாக இருப்பாங்களேண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்தில் வயோதிபங்களாக கிளவிகளாக இருந்துட்டு நல்லாமல் செஞ்ச மார்க்கத்தில் மௌத்தாகினாங்களே, அந்த பெண்கள் எல்லாம் திரும்ப எல்லா கன்னிகளாக அழகுள்ள பெண்களாக எல்லாம் மாற்றுவான். அவங்களே எல்லா கன்னிகளாக மாற்றுவான். ஒரே வயசில் இருப்பாங்க, அன்புள்ளவங்களாக இருப்பாங்க, நேசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அடுத்தே கேட்டாங்க, உலக பெண்கள் சிறந்தவர்களா ஹூர்லீன்கள் சிறந்தவங்களான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிசா துன்யா அஃதல் மினல் ஹூர்லீன், ஹூர்லீன்களை விட உலக பெண்கள் சிறந்தவர்கள். கஃபதுல் தஹாரா அலல் பித்தானா, எப்படி உள்ளுக்குள்ள பகுதியை விட வெளிப்பகுதி சிறந்ததாக இருக்கிறதோ அது மாதிரி ஹூர்லீன்களை விட உலக பெண்கள் சிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ கேட்டாங்க, வபிகுமா தாக்க யா ரசூலுல்லாஹ், எதனால் அந்த பெண்கள் ஹூர்லீன்களோட சிறப்படைவாங்க? சொன்னாங்க, பி ஸலாத்திஹின்ன வ ஸியாமிஹின்ன வ இபாதத்திஹின்ன அல்லாஹ் அஸ்ஸ வஜல், அந்த பெண்களுடைய தொழுகை, நோன்பு, அல்லாஹ்வை வணங்கினது, இவைகளால் அல்லாஹு தாலா அந்த பெண்களை அழகாகி இருக்கிறான். அவன முகத்தில் நூரை பிரகாசத்தை போட்டிருக்கிறான். அவனுக்கு பட்டாடைகள் எல்லாம் அணிவித்திருக்கிறான். அழகிய ஆடை உள்ளவர்களாகவும் உயர்ந்த நகைகளை அணிந்த பெண்களாக இருப்பார்கள். அவங்களுடைய சாம்பராணி தட்டு கூட முத்தால செய்யப்பட்டிருக்கும். வம்ஷாத்துஹுன் அஸ்வஹப், அவங்க முடிவாரக்கூடிய சீப்பிற்கே தங்கத்தில் ஆனது என்று சொன்னாங்க. அந்த பெண்கள் அழகான பைத்து படிப்பாங்க. நஹ்னுல் ஹாலிதாத் ஃபலா நமூத் அபதா, நாங்கள் நிரந்தரமாக இருப்போம், மௌத்தாகவே மாட்டோம். வனஹ்னு நாயிமாத் ஃபலா நபாஸ் அபதா, நாங்கள் இன்பம் கொடுத்து கொண்டு இருப்போம், இன்பம் கொடுக்கறதுல நாங்கள் டயர்டாகவே மாட்டோம். வனஹ்னுல் முகீமாத் ஃபலா நபதா, நாங்கள் உங்களோட கூட இருப்போம், விட்டுட்டு ஓடிட மாட்டோம். அலா வனஹ்னு ராதியாத் ஃபலா நஸ்ஹத் அபதா, உங்களோட நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், ஒரு நாள் உங்களோட கோவப்பட மாட்டோம். உலக பெண்கள் அப்படி அல்ல, சந்தோஷமாக இருப்பாங்க. எங்கே எப்போவாவது அவங்களுக்கு எதிராக அவங்க கேட்டதை கொடுக்கல, உடனே மறுபக்கம் மாறிடுவாங்க. ஆனால் மறுமையில் அப்படி அல்ல. சொர்க்கத்துடைய பெண்கள் என்றுமே சந்தோஷமாக இருப்பாங்க. தூபாலிமன் குன்னா லஹு வக்கான லனா, எனவே யாருக்கான் நாங்கள் இருக்கிறோமோ, எங்களுக்கான யார் இருக்கிறாங்களோ, படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் 2 கணவரை முடிக்கிறாரு. ஒரு கணவன் மௌத்தானத்துக்கு பிறகு இன்னொரு கணவனை முடிக்கிறார், 3 பேரை முடிக்கிறார், அல்ல 4 பேரை கல்யாணம் முடிக்கிறார், அல்ல ஒரு கணவனுக்கு 2 மனைவி 3 மனைவி இருக்கிறாங்க. இப்போ இவவும் மௌத்தாகிறா, அந்த 4 கணவர்களும் மௌத்தாகிறாங்க, சொர்க்கம் போகிறாங்க. இவவும் சொர்க்கம் போகிறான், 4 கணவர்களும் சொர்க்கத்துக்கு போகிறாங்க. இப்போ யாரை இவ தேர்ந்தெடுப்பா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த கணவர் இவரோட உலகத்தில் அழகாக முறை நடந்து கொண்டாரோ அஹ்லாக்கோட, அவரை அந்த பெண்மணி தேர்ந்தெடுத்து கொள்வாள். அல்லாஹு தஆலா அவரை அந்த பெண்ணுக்கு கணவனாக கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உம்மு ஸலமா வஹப ஹுஸ்னுல் ஹுல்க் பி கைரி துன்யா வல் ஆகிரா, நற்குணம் இருக்கிறதே, அழகான முறையில் தன்னுடைய மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதை, உலகம் மறுமையுடைய அனைத்து நலவுகளையும் எடுத்துக்கொண்டு போயிட்டுன்னு சொன்னாங்க. அதனால் யார் தன்னுடைய மனைவிமாரும் நல்லா நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்திலையும் கணவன் மனைவியாக 2 பேருக்கும் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவான். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் ஹதீஸில் தஃப்சீரில் சொல்லப்பட்டிருக்குது. அவை சொல்கிறதுக்கு நேரம் போதாது. நாங்கள் இவ்வளோ பெரிய சொர்க்கத்தை அடைகிறதுக்கு அல்லாஹு தாலா சிரமப்படுத்தலை, லேசாக ஆக்கி தந்திருக்கிறான். சின்ன சின்ன அமல்கள் தான். இப்போ ரமலானில் கொஞ்சம் தொழுகிறோம், பசித்திருக்கிறோம், இரவுல விழிக்கிறோம், கொஞ்சம் இபாதத்துகள், திலாவத், இதே மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி வாழ்றது, நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுறது, இந்த சின்ன சின்ன அமலுக்கு பயிலாகத்தான் இப்போ நான் சொன்னது சொர்க்கத்தில் 1000 அல்ல லட்சத்தில் ஒரு பகுதி தான். இதுக்கெல்லாம் அல்லாஹ்வுத்தாலா நிறைய மாளிகைகள், அவங்களுடைய விருப்புகள் எப்படி நல்லா சொல்கிறான், அவங்களுடைய ஆறுகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய அழகு எல்லாம் விசாலமாக வந்திருக்குது. அதெல்லாம் அடையிறதுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணும். இந்த ரமலானுடைய மாதமும் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ்வுத்தாலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து ரமலானை பயன்படுத்தி மௌத்துக்கு பிறகு வரைக்கும் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து மௌத்துக்கு பிறகு உயர்ந்த வாழ்க்கையை அடையிறதுக்கு மேலான சொர்க்கத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ்.